ஹை பீப்பிள்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2024 பேட்ச்க்கு அசென்ச்சர் டிரைவில், அதாவது பேக்கேஜ் ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட் ஆர் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கு என்னென்ன இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்டாங்க பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி கவர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் இன்டர்வியூவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூமில் போட்டிருக்க ப்ராஜெக்ட் ஸ்கில்ஸ் பற்றி மேஜராக வந்து அவங்க கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்டர்வியூ வந்து உங்களை கொடுக்க சொல்லிடுவாங்க. ஸோ செல்ஃப் இன்டர்வியூவில் வந்து என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்கன்னா, உங்களோட நேமு, உங்கள் எஜுகேஷனல் பேக்ரவுண்டு, அப்புறம் உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, இந்த மாதிரி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அகாடமிக்கில் வந்துடணும் நீங்கள். ஸோ அகாடமிக் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கீங்க, ஸோ என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டூல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாமே ப்ரீஃபாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, பட் அது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஏன் டெவலப் பண்ணிங்கிறதுக்கு ரீசனை வந்து நீங்கள் இப்படி சொல்லலாம். ஆல்ரெடி இருக்குது, பட் நான் வந்து அதில் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபெமிலியர் ஆகிறதுக்காக நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கூட நீங்கள் ஹெச்ஆர்டியோ இல்லை உங்கள் இன்டர்வியூ பண்ண டெக்னிக்கல் பர்சன்ட்டையோ நீங்கள் பார்த்து கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லி முடிச்சக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இந்த அவுட்கம்ஸ்லாம் நான் வந்து கெயின் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிடணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் வந்து இதில் டெவலப் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ். இப்போ நீங்கள் வந்து சிஎஸ்சியோ ஐடி பேக்ரவுண்டோ இருந்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் சைடில் தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரிபிளியோ மெக்கானிக்கலோ சிவில் சைடோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் நான் ஐடி பேக்ரவுண்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிங்களோ அதை பற்றி ப்ரீஃபாக சொல்லிடுங்க. ஸோ அவங்களுக்கு நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக கொஷின் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலாக 2-3 கொஷின்ஸ் கேட்டு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரீஃபாக சொல்லும் போதும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி மெயினாக அவங்களுக்கு சொல்லிடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட ஃப்ரீ டைம்ஸில் என்னென்ன நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்களோ, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அச்சீவ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணது, இந்த மாதிரி ஜேர்னல் புக் பப்ளிகேஷன் பண்ணது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். பட் இது இருந்தால் தான் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்ல வரல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கொஷின் பண்ணாங்க. ஸோ நான் ப்ராஜெக்ட் வந்து ஜாவாவில் வந்து ஏடபிள்யூடி அண்ட் ஸ்விங்ஸ் வச்சு ஒரு பேசிக்கான ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து என்னென்ன கொஷின் கேட்டாங்கன்னா, ஜாவாவில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஜாவானா என்னென்னு கேட்டாங்க. அது இல்லாமல் ஹூப்ஸ் கான்செப்ட் வந்து 4 மெயின் பில்லர்ஸ் கேட்டாங்க. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸாம்பிளோட எல்லாமே சொல்லி காமிச்சேன். ஸோ அவங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ப்ராஜெக்ட் பண்ணதில் அது என்ன டீம் ப்ராஜெக்டாக இல்லை சிங்கிள் ப்ராஜெக்டான்னு கேட்டு டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் பற்றி கொஞ்சம் கொஷின் பண்ணாங்க. இதாவது ப்ராஜெக்ட்டில் யாராச்சும் சப்போஸ் உங்கள் ப்ராஜெக்ட்டில் யார் ஒர்க் பண்ணல, ஏதாச்சும் 2-3 பேர், நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து அங்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மேஜராக கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வந்தால் நீங்கள் எப்படி அதை இஷ்யூ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க ஒரு லீடராக, அப்படிங்கிற மாதிரியும் கொஷின் வந்து என்கிட்ட பண்ணாங்க. நான் அதுக்கும் ஆன்சர் எப்படி பண்ணேன்னா, இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டுட்டு இண்டிவிஜுவலாக அவங்கள்ட்ட போயிட்டு ப்ராப்ளம்ஸ் என்னென்னு கேட்டு சால்வ் பண்ணுவேன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். ஸோ ஓகே, குட் வித் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க. தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன்.